அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் மாநில தலைமை அறிவித்த முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர் என்கின்ற 4 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் சார்பாக இளைஞர்களின் சங்கமம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இளைஞர்கள் நிகழ்ச்சி சங்கமத்தின் அறிமுக உரையாக மாவட்ட தலைவர் ரஹ்மான் அலி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற 4 மாத தீவிர பிரச்சாரத்தை முன்னிட்டு இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி அல்லாஹுடைய மாபெரும் அருளை கொண்டு இப்போது ஆரம்பமாகின்றது. இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியில் நமது ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு கிளையிலிருந்தும் ஏராளமான இளைஞர்கள், இளைஞர் பட்டாளம் இந்த நிகழ்ச்சியை நோக்கி சாரசாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜமாத்திலே ஏராளமான செயல் திட்டங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக ஏராளமான செயல் திட்டங்களை கையில் எடுத்து 1 வருட காலம், 6 மாத காலம், 1.5 வருட காலம் என்று சொல்லி ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து அந்த அஜெண்டாவை நோக்கி மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு யுக்தியை மாநில தலைமையகம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே முன்பாக சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டை அறிவிப்பு செய்து சிறுக்கு என்றால் என்ன, இணை வைத்தல் என்றால் என்ன என்பதையெல்லாம் மக்களுக்கு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டோம். அதே போன்று இந்த ஜமாத்தின் சார்பாக எந்த ஒரு செயல் திட்டத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு வீடு வீடாக, ஒவ்வொரு தெரு தெருவாக அறியாத மக்களுக்கு, இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரங்களும் அமைந்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய இந்த இளைய சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மதுவிலும் போதையிலும் இன்னும் பிற தவறான நடவடிக்கைகளையும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து காலத்துக்கு ஏற்றவாறு இந்த செயல் திட்டத்தை மாநில தலைமையகம் நமக்கு அறிவித்திருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சமுதாயத்தை பார்த்து நல்ல சமுதாயம் என்று சொல்லி காட்டுகிறான். நம்மை ஏன் நல்ல சமுதாயம் என்று இறைவன் சொல்ல வேண்டும்? எதற்காக இந்த சமுதாயத்தை பார்த்து சிறந்த சமுதாயம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அவர்கள் நன்மைகளை ஏவுவார்கள், அதே நேரத்தில் தீமைகளை தடுப்பார்கள். நல்ல காரியங்களை நோக்கி மக்களை அழைத்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் தீமைகள் நடக்கும் பொழுது, பாவங்கள் நடக்கும் பொழுது, அனாச்சாரங்கள் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தீமைகளுக்கு எதிராக, அந்த பாவங்களுக்கு எதிராக மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் ஹைரி வ யஅமுருன பில் மௌரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிகஹும் முஃப்லிஹூன், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கிற சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். வ உலாயிகஹும் முஃப்லிஹூன்,
அவர்கள்தான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்மளை பார்த்து நல்ல சமுதாயம், சிறந்த சமுதாயம் என்று எதனால சிலாகித்து சொல்லி காட்டுகிறான்? அவர்கள் நன்மைகளை போதிப்பார்கள், நன்மையான காரியங்களை எடுத்து சொல்வார்கள். அதே போன்று தீமைகள் நடக்கும் பொழுது, பாவங்கள் நடக்கும் பொழுது அதற்கு எதிராக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். அதனால நல்ல சமுதாயம், அதனால சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இது போன்ற நல்ல விஷயங்களை, மார்க்க உபதேசங்களை நாம் அன்றாடம் பள்ளிகளில் கேட்டாலும், ஜும்மா உரைகளில் இது போன்ற நன்மையான காரியங்களை கேட்டாலும், அதிகமான இளைஞர் சமுதாயம் செல்போனில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை நம்மால் யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். செல்போனில் இருந்து இளைஞர்களை பிரிக்க முடியுமா? அப்படி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போது செல்போனும் அதே போன்று அதனுடைய நிலையை நம்ம பார்க்கும்போது பல இளைஞர்கள் அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள். அப்போ அதில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போ இதையெல்லாம் இந்த இளைய சமுதாயத்தை மாற்ற வேண்டும். ஒரு நல்ல சமுதாயத்தை, இளைஞர் பட்டாளத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே தான் இது போன்ற இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சியை இந்த ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில், மாவட்ட தலைநகரங்களில் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய இந்த இளைஞர் சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும். நம்மளுக்கான இலக்கை, நம்ம எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அந்த இலக்கை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுடைய கொள்கை சகோதரர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று சமுதாயத்தினுடைய துடிப்புள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தகவலை, அவர்களுக்கு போதிக்க வேண்டிய விஷயங்களை இந்த தருணத்திலே மாநில நிர்வாகிகள் அதை விளக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு போதிக்கிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்மை காத்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய குடும்பத்தாரையும் காத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். அப்போ நமக்கு அந்த தௌஹீது விளங்கி இருக்கிறது. ஏகத்துவம் என்றால் என்ன, தௌஹீது என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வினுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதையெல்லாம் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கொள்கை சகோதரர்களுக்கும் விளங்கி இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய குடும்பங்கள் இந்த ஓரிரை கொள்கையை, இந்த தௌஹீதை விளங்கி இருக்கிறார்களா என்று பார்த்தால் முழுமையாக இன்னும் அதிகமான பெற்றோர்கள், அதிகமான குடும்பத்தினர் இந்த தௌஹீது என்ற கொள்கையை விளங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான். மனிதர்களை இறைவன் கரிக்கட்டையாக போட்டு வைத்திருக்கிறான், எரிபொருளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று கற்களையும் எரிபொருளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அப்போ அந்த அளவிற்கு அந்த நரக நெருப்பிற்கு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அதிலே கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாருக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ இது போன்ற விஷயங்களில் இருந்து நாமளையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தர வேண்டும். இளைஞர் சமுதாயம் இந்த கொள்கை விஷயத்தில்,
இந்த மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய இந்த விஷயத்தில் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருந்து அதை நாமும் கடைபிடித்து நம்மளுடைய குடும்பத்தாரையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தருள வேண்டும். இது போன்ற விஷயங்களை நம்மளுடைய இலக்கு என்ன, நாம் அடுத்த கட்டமாக எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் வரக்கூடிய தாயிக்கள் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹுடைய அருளை கொண்டு நம்மளுடைய மாவட்டங்களில் இருந்து அதிகமான கிளைகளில் இருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய அலுவல்களையும் பல இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய இந்த கொள்கைக்காக, ஏகத்துவத்திற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். வரக்கூடிய பேச்சாளர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவலையும் உரை நிகழ்த்தக்கூடிய அதே போன்று அறிவுரைகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் செல்போனை எல்லாம் இந்த தருணத்திலே அமர்த்தி வைத்துவிட்டு முழுமையாக உங்களுடைய கவனத்தை இந்த உரையிலையும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலையும் முழுமையாக பங்கெடுத்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து இந்த ஜமாத்தினுடைய முக்கியமான அஜெண்டாவாக 4 மாத செயல் திட்டம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற 4 மாத தீவிர பிரச்சாரத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஜூன் ஜூலை 2 மாதம் முடிய போகிறது. இன்னும் 2 மாத காலம் இருக்கிறது. அப்போ அந்த 2 மாத காலத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்காக எப்படி உழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்மளுடைய பேச்சாளர்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்குவார்கள். அதை முழுமையாக கவனித்து இதனுடைய இறுதி கட்டத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இளைஞர்கள் எழுச்சி மாநாடு, மண்டல மாநாட்டை இந்த ஜமாத் அறிவித்திருக்கிறது. அது மதுரையில் மிக பிரம்மாண்டமான முறையில் இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு உலகத்திலும் வெற்றி பெற்று நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த துவக்க உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.